ஆப்டிடியூட், கோடிங், குரூப் டிஸ்கஷன் அது இதுன்னு 1008 ரவுண்ட் முடிச்சு போய் ஒருத்தன் டெக்னிக்கல் இன்டர்வியூல உட்கார்ந்தா எல்லா ரவுண்டும் சூப்பரா பண்ணிருப்பான். கருமம் அங்க அவனை முடிச்சு விட்டுருவாங்க. இதற்கு காரணம் there are two things. First, communication problem. என்னதான் கான்செப்ட் நல்லாவே தெரிஞ்சாலும் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபியர் அண்ட் லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள். செகண்ட், அன்பிரிப்பேர்ட்னஸ் ப்ராப்ளம். அட நமக்கு தான் எல்லா கான்செப்டும் தெரியுமே, நம்ம எதுக்கு உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் ஒரு கலக்கிடலாம் நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா சோ சாரி, பிகாஸ் அங்க உங்களை அவங்க கலக்கி மாதிரி கலங்கடிச்சு அனுப்பிடுவாங்க. இட்ஸ் பிகாஸ் நீங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க அந்த இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் அங்க அவங்க ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்டாலும் யூ வில் ஸ்ட்ரகிள் டு எக்ஸ்பிளைன் தட். So for these two problems I will give you access to a free PDF material. So நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, நிறைய கம்பெனிஸ் வருது அண்ட் அதுல வந்து நிறைய ப்ராசஸ் அண்ட் ரவுண்ட்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆயிட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு வந்து போறீங்கன்னா you can prepare with this material within just one night or one day depending on your potential. வீடியோக்கு நடுவுல எப்ப வேணும்னாலும் நான் இந்த PDF மெட்டீரியலை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்ன்றத பத்தி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. And without any further ado, let's start the show. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து நான் எங்க இருந்தும் வந்து எடுக்கல, நான் பர்சனலா வந்து கிரியேட் பண்ணது. சொல்ல போனா என்னோட எல்லா டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் மோஸ்டா சர்ப்ரைசிங்லி 85% வந்து கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் வந்து கேட்டாங்க. ஸோ நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன பயன்? எந்த பயனும் இல்ல. அதான் நம்ம எம்டி மேவரிக்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன். Now let's take a look at the PDF. So இதுல we had covered C, C++, Java, Python and some frequently asked and important DSA topics. நம்ம இந்த PDFல கொடுத்திருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. Because I had personally experienced it. நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டெஃபினிஷன் எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். You can see it here. You can also see that ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ப்ரொஃபஷனலான ஒரு டெஃபினிஷனும் கொடுத்து அண்ட் அதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃபைனல் இயர்ல வர கம்பெனிஸோட டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்க்கு ஷார்ட் டைம்ல சூப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் ஷோரா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாம் கொடுத்து இருக்கிற ப்ரோ, அதெல்லாம் ஓகே, கடைசி வரைக்கும் இந்த பிடிஎஃப் எங்க கொடுத்துருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஸோ பிடிஎஃப் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இப்பவே ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிடிஎஃப் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். யூ ஹேவ் somewhat 80 to 90% well prepared for any technical interview for any company. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then அடுத்த வீடியோல பார்க்கலாம்.